Assalamu alaikum. Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ என் கிச்சனில் இருக்கக்கூடிய crockery யூனிட்டை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன், எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. இந்த 3 லேயர்ஸில் ஒவ்வொரு லேயர்ஸில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் லேயரில் கேண்டில் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த யூனிட் உள்ளே இருக்கிற இந்த ஃபஸ்ட் லேயரில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளேட்ஸ் அந்த செட் அப்படியே வந்து உள் சைடு வச்சுருக்கேன். ஸோ அது அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால அதை உள் சைடு வச்சுட்டு மேலே ஃபுல்லாக குட்டி குட்டியான டாய்ஸ், எனக்கு பிடிச்ச மாதிரியான கேண்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவுமே நிறைய கேண்டில் ஹோல்டர்ஸ் இருக்கும். கேண்டில் ஹோல்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நிறைய கேண்டில் ஹோல்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கேண்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு சேம் இந்த இடத்துலையே கொண்டு வந்து அதை நான் வச்சிடுவேன். அப்போ வந்துட்டு கிட்ஸுக்குமே எட்டாவது ஃபஸ்ட் ரேக்கில் இருக்கிறதுனால. இப்போது செகண்ட் ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே ஜூஸ் கிளாஸ், அந்த மாதிரி லெஸி கிளாஸ், அந்த மாதிரி உள்ள கிளாஸ் ஐட்டம், கப்ஸ், அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஹோல்டர் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு அற்புத விளக்கு மாதிரி. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வைக்கிற மாதிரியான பிளேட்ஸ் வந்து ஃபுல் கிளாஸில் வந்து 2 வச்சுருக்கேன். இப்போது அடுத்த ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாக்கா எடுக்கக்கூடிய மாதிரியான கப்ஸ் எல்லாமே இந்த ரேக் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரியான கப்ஸ் எல்லாமே இந்த ரேக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா சூப் பவுல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 3 ரேக்குமே பார்த்துட்டிங்க இல்லையா? ஸோ இது வந்துட்டு என்னோடய கிச்சனில் என்ட்ரன்ஸுக்கு அப்படியே நேர் வந்து இதை நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம். மாடுலர் கிச்சன் செட் பண்ணும்போதே இதே மாதிரி ஒரு யூனிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டு அதையுமே வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போதே இந்த மாதிரி அழகான பொருட்களை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் வர்றது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ
இப்போ நம்ம இந்த 3 லேயர்ஸுமே பார்த்தாச்சு. அடுத்து வந்து இப்போ கீழே வந்து 2 லேயர் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த லேயரில் பார்த்திங்கன்னா சர்விங் பவுல்ஸ் அந்த செட் எல்லாமே வச்சுருக்கேன். ஹாட் பாக்ஸ் செட் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து இதுவுமே ஒரு சில்வர் சர்விங் பவுல் செட்டு தான் இது. அதே மாதிரி இது ஒரு மெலாமினில் உள்ள ஒரு சர்விங் பவுல் செட்டு தான் இது. இன்னொன்றுமே சில்வர். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாக்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இந்த லேயரில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே சில்வர் திங்ஸ் அதெல்லாமே வச்சுருக்கேன். இந்த சொம்பை பற்றி சொல்லி ஆகணும். இந்த சொம்பு வந்து என் ஹஸ்பண்டோட பாட்டி வந்து அவங்களுக்காக கொடுத்தது. கிட்டத்தட்ட 2 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள சொம்பு இது. ஸோ அவங்க ஞாபகமாக இது நாங்கள் வந்து பத்திரமா வச்சுருக்கோம். என் ஹஸ்பண்டுக்குமே இந்த சொம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஞாபகமாக நான் இதை வந்து எங்கள் புது வீட்டில் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். இந்த யூனிட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஹேண்டில் இருக்காது. இதுலேயுமே வந்து கோலா ப்ரொஃபைலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் லெஸ் இது. ஒவ்வொரு திங்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் இது வச்சா அழகாக இருக்கும், அது வச்சா அழகாக இருக்கும் சொல்லி பார்த்து பார்த்து வாங்கி வச்சது தான். ஸோ இதெல்லாமே வைக்கிற மாதிரி இன்றைக்கி இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்கு. நாங்களும் வீடு கட்டி குடி வந்தாச்சு. நல்லபடியாக இருக்கும். துவா பண்ணுங்கள். நிறைய பேர் வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவுல இருப்பீங்க. உங்களோட கனவும் நினைவாக நான் வந்து துவா பண்ணுறேன். சீக்கிரமே வந்து நீங்களும் வீடு கட்டுவீங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நிறைய நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினமும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.